வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிளே த விண்டர்ஸ் டேல். இந்த பிளேயோட காமன் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த பிளே பப்ளிஷ் ஆனது 1623. இது வந்து லிட்ரரி பீரியட் ரெனைசன்ஸ்ல வருது. ஜானர் வந்து இது ஒரு காமெடி இல்லைனா ஒரு ட்ராஜி காமெடி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளேயோட செட்டிங் வந்து சிசிலியா அண்ட் பொஹீமியா, இந்த ரெண்டு கிங்டம்லயும் நடக்கிற கதை தான் வந்து இந்த விண்டர்ஸ் டேல். இந்த பிளேயோட முக்கியமான கேரக்டர்ஸ் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லியோன்டஸ், அவங்க வந்து சிசிலியாவோட கிங். அவங்களோட குவீன் வந்து ஹெர்மியோன். அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாங்க, அவன் தான் மேமிலஸ். பாலிக்ஸ்னஸ், அவங்க வந்து பொஹீமியாவோட கிங். அவங்களுக்கும் ஒரு பையன் இருப்பான், அவன் பேரு ஃப்ளாரிசல். லியோன்டஸ், ஹெர்மியோன் இவங்களோட ரெண்டாவது குழந்தை வந்து பெர்டிட்டா. அப்புறம் ஆன்டிகானஸ் அப்படிங்கிறது ஒரு கோர்ட்டியர், அவர் வந்து ரொம்ப விசுவாசமான ஆளு. அவரோட ஒய்ஃப் வந்து பாலினா. கேமிலோ, அவரும் இந்த கிங் ஆஃப் சிசிலியா இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ரொம்பவே வந்து நெருக்கமான விஸ்வாசி இந்த கேமிலோ. இல்லாம ஷெப்பர்ட், அவரோட பையன், இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஆட்டோலைக்கஸ் அப்படின்னு ஒருத்தர் இதுல இருக்காரு, அவர் ஒரு கான்மேனா வந்து வராரு. ஸோ இவங்களாம் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ ஆக்ட் 1க்கு போகலாம். ஆக்ட் 1 எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆர்கிடாமஸ் அப்படின்னு ஒருத்தரும் கேமிலோவும் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. இப்ப ஆர்ச்சிடாமஸ் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, சிசிலியால நீங்க வர கெஸ்ட்டை வந்து நல்லா ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆர்ச்சிடாமஸ் அப்படிங்கிறவரு பொஹீமியா நாட்டை வந்து சார்ந்தவர். இந்த கெமிலியோ வந்து சிசிலியா நாட்டை வந்து சார்ந்தவர். இந்த ஆர்ச்சிடாமஸ் வந்து இப்ப சிசிலியாவுக்கு வந்திருக்காரு, பயங்கர ஹாஸ்பிட்டாலிட்டியோட நீங்க வந்து எங்களை ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு நாட்டு மன்னர்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுறாங்க. யார் அப்படின்னா, லியோன்டஸ் அப்படிங்கிறவர் சிசிலியாவோட மன்னன், பாலிக்ஸ்னஸ் அப்படிங்கிறவர் வந்து பொஹீமியாவோட அரசன். இவங்க ரெண்டு பேருமே பாய்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்துட்டு இருக்குது. இப்ப பாலிக்ஸ்னஸ் வந்து இங்க லியோன்டஸோட கோர்ட்ல தான் வந்து இருக்கிறாரு. 9 months வந்து சிசிலியால வந்து இருக்கிறாரு. இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு பயங்கரமா வந்து இருக்கிறாரு. பத்தி இந்த ஆர்ச்சிடாமஸும் இந்த கமிலோவும் வந்து பேசிக்கிறாங்க. பிரின்ஸ் மமிலஸ், அதாவது நம்ம லியோன்டஸோட பையன், அவர் தான் பிரின்ஸ் மமிலஸ். அவர் வந்து நெக்ஸ்ட் ஹேரா வந்து இவர் தான் த்ரோனுக்கு வர போறாரு அப்படிங்கறத பத்தியும் வந்து பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம சிசிலியால இருக்கிற கிங்கோட கோர்ட் வந்து காட்டுறாங்க. அங்க லியோன்டஸ் வந்து நம்ம பாலிக்ஸ்னஸ் இருக்காரு இல்லையா, அவரை வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீங்க ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பாலிக்ஸ்னஸ், இல்ல நான் ஊருக்கு போறேன், ஏற்கனவே வந்து 9 months ஆயிடுச்சு, உங்க ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போதும், நான் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. லியோன்டஸ் வந்து நீயாவது சொல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட குவீன் கிட்ட வந்து இன்சிஸ்ட் பண்றாரு. ஹெர்மியோன் வந்து லியோன்டஸோட ஒய்ஃப், குவீன் ஆஃப் சிசிலியா. சோ அவங்க சொல்றாங்க நீங்க வந்து இருங்க அப்படின்னு சொல்லி பாலிக்ஸ்னஸ் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. உடனே பாலிக்ஸ்னஸும் அங்க ஸ்டே பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. ஹெர்மியோனோட அஃபெக்ஷன் வந்து அவர் அங்கேயே வந்து இருக்க வைக்குது. லியோன்டஸ் வந்து நான் சொல்லி தங்காதவன், இப்ப ஹெர்மியோன் சொல்லி தங்குறானே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுல ஒரு ஜெலஸ் வந்து ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேரும் க்ளோஸா பழகுறாங்க, அதனாலதான் வந்து பாலிக்ஸ்னஸ் இவ்வளவு நாளா நம்ம கோர்ட்லயே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் அடல்ட்ரி கமிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியும் நினைக்கிறாரு. இவரு ரொம்ப ஓவரா தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட நண்பனையும் வந்து சந்தேகப்படுறாரு. லியோன்டஸ் தனக்கு தோணுன அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவரோட ரொம்ப விசுவாசியான இந்த கமிலோ அவர்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாரு. எனக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காங்கன்னு தோணுது, சோ இது வந்து நான் கண்டிப்பா பனிஷ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்றாரு. குவீனை வந்து விட்டுலாம், இந்த பாலிக்ஸ்னஸ் இருக்கான்ல அவனை வந்து விடக்கூடாது, அவனை வந்து பாய்சன் பண்ணி எப்படியாவது சாகடிச்சிடணும், அந்த வேலையை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கமிலோ கிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. கமிலோ வந்து இந்த கிங்குக்கு விசுவாசியா இருந்தாலும் நியாயமானவரு. கிங் வந்து ஏன் இப்படி அபாண்டமா பழி சுமத்துறாரு, குவீன் வந்து ரொம்ப இன்னசென்ட் ஆனவங்க, இந்த பாலிக்ஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லவரு, ஆனாலும் இந்த கிங்குக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இந்த கிங்குக்கு கிறுக்கு பிடிச்சு போயிருச்சு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி கிங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது, நம்ம இந்த விஷயத்துல நம்ம பாலிக்ஸ்னஸ் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கெமிலோ வந்து இந்த கிங் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து, அதாவது லியோன்டஸ் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பாலிக்ஸ்னஸ் கிட்ட சொல்லிடுறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடிவு பண்ணிடுறான். பாலிக்ஸ்னஸ சிசிலியா விட்டு தப்பிச்சு போக வைக்கிறான் கெமிலோ. அவன் கூடயே சேர்ந்து இவனும் தப்பிச்சு போயிடுறான். ஆனா இங்கே அவன் இருந்தாக்க ராஜதுரோகி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுவாங்க. சோ கெமிலோ வந்து பாலிக்ஸ்னஸ் கூடயே பொஹீமியாக்கு தப்பிச்சு போயிடுறான். இந்த தப்பிச்சு போன விஷயம் வந்து கிங்குக்கு வந்து தெரிய வருது, அதாவது லியோன்டஸ்க்கு வந்து தெரிய வருது.
அவர் வந்து ஓவர் ரியாக்ட் பண்றாரு. இந்த குவீனுக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கெமிலோவும் இது பின்னாடி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து பனிஷ் பண்ண முடிவு பண்றாரு. மமிலஸ முதல்ல அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த குவீனை வந்து நீங்க பிரிசனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துடுறாங்க. அவங்க எல்லார் முன்னாடியும் வந்து கோர்ட்டியர்ஸ் முன்னாடி எல்லார் முன்னாடியும் வந்து குவீனை இன்சல்ட் பண்றாரு. குவீன் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாங்க. அவங்க இன்னசென்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன் இவர் இப்படி ரியாக்ட் பண்றாருன்னு அவங்களுக்கு புரியல. இருந்தாலும் இதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் வந்து சகிச்சுக்கிறாங்க. பிரிசன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் என்னோட லேடிஸ், அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்கல்ல, அவங்களையும் வந்து கூட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அவங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது. ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சோ குவீன் அவங்களோட லேடிஸோட பிரிசனுக்கு வந்து போயிடுறாங்க. இந்த கிங்குக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இந்த சைல்டு கூட என்னோட சைல்டா இருக்காது, இது வந்து கண்டிப்பா இந்த பாலிக்ஸனஸோட சைல்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிங் லியோண்டஸ் வந்து சந்தேகப்படுறாரு. ஆன்டிகோனஸ் அப்படின்றவர் வந்து கன்வின்ஸ் பண்றாரு, குவீன் வந்து இன்னசென்ட், அவங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க, அவங்க வந்து உங்க மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கிறாங்க, நீங்க உங்க பாய்ஹுட் ஃப்ரெண்டு அப்படிங்கறதுனால அவர் மேலயும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் அஃபெக்ஷனேட்டாவும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு இந்த ஆன்டிகோனஸ். ஆனா அப்பயும் வந்து இந்த கிங் வந்து ஏத்துக்கல. என்ன பண்றாருன்னா அப்போலோஸ் ஆரக்கிள் ஆஃப் டெல்பஸ், ஆரக்கிள் ஆஃப் டெல்பஸ்ன்றது இந்த குறி கேட்கறது மாதிரி, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து மெசஞ்சர்ஸ் அனுப்பி வைக்கிறாரு. இந்த குவீன் எப்படியாப்பட்டவங்க, இந்த சைல்டு யாருது அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆரக்கிள் அந்த ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க முன்னாடி நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. சோ அங்க வந்து இந்த மெசஞ்சர்ஸ் அனுப்பி என்னன்னு கேட்டுலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க. ஆன்டிகோனஸோட ஒய்ஃப் வந்து பாலினா, அவங்க வந்து குவீனை ரொம்பவே நம்புறாங்க. அதே சமயம் ரொம்ப ஒரு போல்டான பர்சன். அவங்க ஹெர்மியான் இருக்கிற பிரிசனை போய் விசிட் பண்றாங்க. அங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, ஹெர்மியான் வந்து ஒரு அழகான பேபி கேர்ளை வந்து டெலிவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விஷயம் வந்து தெரிய வருது. சரி, இந்த பெண் குழந்தைய கொண்டு போய் இந்த அப்பா கிட்ட, அதாவது கிங் லியோண்டஸ் கிட்ட காமிச்சாலாவது அவரோட மனசு மாறி ஏத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அங்க இருந்த பிரசன்ட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த பேபியை வந்து கிங் கிட்ட வந்து தூக்கிட்டு போறாங்க. கிங் கிட்ட காமிக்க வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா கிங் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு பாஸ்டர்ட் சைல்டு, வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துறாரு. அதே சமயம் ஆன்டிகோனஸ வந்து கூப்பிடுறாரு. என்ன உன்னோட ஒய்ஃப் வந்து உன்னால கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாதா, அவன் நினைச்ச விஷயத்த நினைச்ச நேரத்துல பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இந்த சைல்ட எடுத்துட்டு போய் எரிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆன்டிகோனஸும் வந்து இப்ப பாலினாக்கு சப்போர்ட் பண்றான். குவீன் வந்து இன்னசென்ட், நீங்க அதை நம்பணும், இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுச்சு, அதுகிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இந்த குழந்தையோட லைஃப் வந்து காப்பாத்தணும், ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவனே வந்து கிங்க கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். ஃபைனலா கிங் கொஞ்சம் மனசு இறங்கி, சரி இதை வந்து பர்ன் பண்ண வேணாம், ஆனா எங்கேயாவது கொண்டு போய் ஒரு ரிமோட் பிளேஸ்ல, ஒரு டெசர்ட்ல அந்த மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த பேபியை டெசர்ட் பண்ண வேண்டிய கடமை வந்து ஆன்டிகோனஸ் ஒன்ன சார்ந்ததுதான், இதுக்கப்புறம் நீ எதுவும் என்ன கன்வின்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னமும் வந்து அவரு குவீன் இன்னசென்ட் அப்படிங்கறத அவரு நம்பல. இதான் வந்து ஆக்ட் 2. ஆக்ட் 3ல என்ன நடக்குது அப்படின்னா, கிளியோம்னஸ் அண்ட் டியான் அப்படிங்கிற 2 மென்னை தான் வந்து கிங் லியோண்டஸ் அனுப்பியிருப்பாரு இந்த குறி கேட்டுட்டு வரதுக்கு, அதாவது இந்த டெல்போஸ்க்கு அனுப்பியிருக்காரு. அவங்க அங்க எல்லாம் போய் அந்த ஜேர்னி எல்லாம் என்ஜாய் பண்ணி சுத்தி பார்த்துட்டு ஒரு வழியா திரும்பி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்தது தெரிஞ்ச உடனே ட்ரையல் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. இந்த ஹெர்மியான் அந்த குயினோட ட்ரையலை வந்து அவங்க கோர்ட்ல வந்து நடத்துறாங்க. அதுல ஆரக்கிள் ஆஃப் டெல்போஸ்ல என்ன எழுதிருக்கு அப்படின்றதையும் படிக்கிறாங்க. ஹெர்மியான், பாலிக்ஸனஸ், கெமிலோ இவங்க எல்லாருமே இன்னசென்ட். லியோண்டஸ் அப்படிங்கிற ஒரு கிங் வந்து ஹீ இஸ் a jealous tyrant அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஆரக்கிள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லியோண்டஸ்க்கு இதுக்கப்புறம் வாரிசே கிடையாது, தொலைஞ்சு போன அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற வரலையும் லியோண்டஸ்க்கு வாரிசு அப்படிங்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லியும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க. இதான் அந்த ஆரக்கிள்ல இருக்குது. குவீன் ஹெர்மியானோ அவங்களோட பங்குக்கு நான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. வேலை நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி கிங் வந்து நினைப்பாரு. அந்த நேரம் ஒரு நியூஸ் வரும். என்ன அப்படின்னா, பிரின்ஸ் மமிலஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வரும். எப்படின்னா, அம்மாக்கு நடந்த இந்த கொடுமையை தாங்க முடியாம அந்த கிரீஃப்லயே வந்து இறந்து போயிருப்பான் பிரின்ஸ் மமிலஸ். இதை கேட்ட உடனே குவீன் ஹெர்மியான் அங்கே வந்து மயக்கம் போட்டு விழுந்து அவங்களும் வந்து இறந்துருவாங்க. சோ பிரின்ஸ் மெமிலஸ், குவீன் ஹெர்மியான் 2 பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க. பாலினா இப்ப பயங்கர கடுப்பாயிடுறாங்க, ரொம்ப கோவமாயிடுறாங்க. நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, ஒரு நல்ல ஒய்ஃப் இருந்தது, ஒரு நல்ல சைல்டு இருந்தது, இது எல்லாத்தையும் உங்களோட சந்தேக புத்தினால இப்படி வந்து கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுறாங்க இந்த கிங்க. எல்லாத்தையும் கம்முன்னு அவர் வாங்கிக்குவாரு.
எல்லாரோட சாவுக்கும் காரணம் வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹார்ஷா வந்து திட்டிடுறாங்க பாலினா. இது எல்லாத்தையும் கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆன்டிகோனஸ் வந்து ஷோர்ஸ் ஆஃப் பொஹீமியாக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. ஆன்டிகோனஸ் யாரு அப்படின்னாக்க இந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு இல்லையா லியோண்டஸ். என்ன பொறுப்பு அப்படின்னா, இந்த பேபியை கொண்டு போய் எங்கேயாவது டிச் பண்ணிட்டு வந்துரு அப்படிங்கிற பொறுப்பை வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆன்டிகோனஸ் அதாவது இந்த சைல்டை டிச் பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை செய்யறதுக்காக அவர் பொஹீமியா வந்திருக்காரு. ஏன் அவர் பொஹீமியா வந்திருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஒரு கனவு தோணுச்சு. அந்த கனவுல இந்த சைல்டு கொண்டு போய் பொஹீமியாலே விட்டுருங்க அப்படின்னு குவீன் ஹெர்மியான் வந்து சொல்றாங்க. அப்புறம் குவீன் ஹெர்மியான் மத்த என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சைல்டுக்கு வந்து நான் பேர்டிட்டா அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை பண்ற, அதாவது யாரு, ஆன்டிகோனஸ், இந்த மோசமான காரியத்தை பண்ற நீ இதுக்கப்புறம் உன் ஒய்ஃபை பார்க்க போறதே கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஆன்டிகோனஸ் வந்து இந்த பொஹீமியாவோட ஷோர்ஸ்ல வந்து வில்டர்னஸ் இருக்குது, அதாவது காடா, அந்த இடம் பூரா காடு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைய கொண்டு போய் அங்க வச்சிடுறாரு. அந்த இடத்துலயே அதை விட்டுட்டு அவர் நவுந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பேர் வருது, ஒரு கரடி வந்து அவரை துரத்த ஆரம்பிக்குது. அவரு ஓடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு ஷெப்பர்ட், அதாவது ஒரு ஆடு மேய்ப்பவர், அவர் வந்து வராரு. அப்போ இந்த சின்ன பெண் குழந்தை அங்க ஒண்ணு கிடக்கிறத பாக்குறாரு. தன்னோட சர்வன்ட்ஸ் யாரோ வந்து இந்த மாதிரி அடல்ட்ரி கமிட் பண்ணி இந்த குழந்தைய பெத்து இங்க போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அது பக்கத்துல, அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுல நிறைய கோல்டு இதெல்லாமும் இருக்குது. சோ இது வந்து ஒரு பெரிய இடத்து குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு. தானே எடுத்து வளர்க்கறது முடிவு பண்றாரு. அப்போ ஷெப்பர்டோட சன் வந்து அங்க வராங்க. அந்த ஷெப்பர்டோட சன்னு, நான் வந்து 2 ரிமார்க்கபிளான விஷயம், 2 முக்கியமான விஷயம் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஷிப் வந்து ரெக் ஆகிறத பார்த்தேன், ஒரு ஷிப் ஸ்ட்ராம்ல அப்படியே உடஞ்சு போறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது விஷயம் என்னன்னா, ஒரு ஆளை வந்து பியர் வந்து அட்டாக் பண்ணுது, அந்த ஆளு ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருந்தான், அவன் பேரு ஆன்டகோனஸ் அப்படின்னு சொன்னான் அப்படின்றதையும், இந்த 2 விஷயத்தையும் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷெப்பர்டோட சன் வந்து சொல்றா. சோ ஆன்டகோனஸ் வந்து ஷிப் வந்து ஸ்ட்ராம்ல ரெக் ஆயிடுச்சு. அப்புறம் ஆன்டகோனஸையும் வந்து பியர் வந்து அட்டாக் பண்ணி சாகடிச்சிருச்சு. சோ இந்த குழந்தையான பேர்டிட்டா இருக்காங்க இல்லையா, அது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த பக்கத்துல இந்த ஒரு இதுல பேர் எழுதி வச்சிருப்பாங்க அந்த இதுலயே. சோ பேர்டிட்டாவை வந்து பத்திரமா வந்து நம்மளோட வீட்டு பிள்ளையா நினைச்சு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த கோல்டையும் நாம பத்திரமா பாதுகாப்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஷெப்பர்டோட சன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அந்த நோபல் மேன்ல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா நான் போய் அவரை பரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சோ இதான் ஆக்ட் 3. ஆக்ட் 4ஓட பிகினிங்ல ஃபாதர் டைம் அப்படின்னு ஒரு கேரக்டர், இவங்க வந்து தி கோரஸ் ஆஃப் தி பிளேவா இருக்கலாம், இல்ல ஒரு அலிகரிக்கல் கேரக்டரா இருக்கலாம். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, திடீர்னு 16 இயர்ஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு, பேர்டிட்டா வந்து ஒரு ஷெப்பர்டோட டாட்டரா வந்து வளர்ந்துட்டாங்க, பாலிக்ஸ்னஸும் அவனோட ஊர்ல அவன் வந்து கிங்கா இருக்கிறான், அவனுக்கு ஒரு அழகான சன் இருக்கிறான், அவன் பேரு ஃப்ளாரிசல் அப்படின்னு சொல்றாங்க. கேமிலோ வந்து இப்ப பாலிக்ஸ்னஸோட கோர்ட்டியரா ஆயிட்டான். எப்படி அவன் வந்து லியோண்டஸ்க்கு வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருந்தானோ, அதே மாதிரி பாலிக்ஸ்னஸ்க்கும் இப்ப வந்து அவன் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்க இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் நமக்கு தெரியுது. இப்ப கமீலோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு, திரும்பவும் நம்ம சிசிலியா போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கிங் லியோண்டஸ் என்ன ஆனாருன்னு தெரியலையே, நம்ம சிசிலியா போகணும், கடைசி நம்ம இறக்கிறதுக்குள்ள ஒரு தடவையாவது சிசிலியா போயிடணும், நம்ம கிங்க பாத்துடணும் அப்படின்னு சொல்லி கமீலோ வந்து நினைக்கிறாரு. இப்போ இவங்க ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. என்ன அப்படின்னா, ஃப்ளாரிசல் வந்து ரொம்ப நேரம் ஷெப்பர்டோட காட்டேஜ்லயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. அதாவது கெமிலோவும் இந்த பாலிக்ஸ்னஸும் நம்ம வந்து டிஸ்கைஸ்ல போய் பார்க்கலாம், நம்ம வந்து மாறு வேஷம் தரிச்சு நம்ம போய் பார்ப்போம். பாலிக்ஸ்னஸும் கெமிலோவும் சொல்றாங்க, நம்ம மாறு வேஷம் போட்டுட்டு போய் இந்த ஃப்ளாரிசல் பையன் அங்க என்னதான் பண்றான் அப்படின்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோலைக்கஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு கான்மேன், அதாவது மத்தவங்களை ஏமாத்தி அதன் மூலியமா வந்து காசு சம்பாதிக்கிறவரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஷெப்பர்டோட சன் இருக்கிறாரு இல்லையா, அவரோட பர்ஸை வந்து பிக் பாக்கெட் பண்ணிடுறாரு. அது வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி மாதிரி நடக்கும். சோ இந்த பாலிக்ஸ்னஸும் கெமிலோவும் வந்து நம்ம போய் டிஸ்கைஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு ஷீப் ஷியரிங் ஃபெஸ்டிவல் ஒன்று வருது. அந்த ஃபெஸ்டிவல்ல எல்லாம் அங்க இருக்கிற லோக்கல் ஷெப்பர்ட்ஸ் எல்லாரும் வந்து கூடுறாங்க. இவங்க பாலிக்ஸ்னஸும் கூட கெமிலோவும் இவங்களும் வந்து அந்த விழாவுக்கு போறாங்க, டிஸ்கைஸ்ல போறாங்க. ஃப்ளாரிசல் பார்த்தா டார்கஸ் அப்படிங்கிற பையன் அப்படின்னு பேர் வச்சுட்டு பேர்டிட்டாவை வந்து மீட் பண்ணிட்டு இருக்கான். பேர்டிட்டாக்கு தெரியும் இவன் வந்து பிரின்ஸ் அப்படின்னு. ஆனா பேர்டிட்டாவோட அப்பாவான ஷெப்பர்டோ மத்த யாருக்குமே வந்து இவன் வந்து பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியாது. இந்த ஃப்ளாரிசலும் பேர்டிட்டாவும் ஒருத்தர் மனசார வந்து விரும்புறாங்க.
ஷெப்பர்ட் வந்து இவன் டார்கஸ் அப்படிங்கிற ஒரு சாதாரண பையன், இவனும் ஒரு ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவர் வந்து இந்த மேரேஜ்க்கு அப்ரூவல் வந்து கொடுத்துடுறாரு. பாலிக்ஸ்னஸும் இந்த பொண்ணு வந்து நல்லா ரொம்ப நோபலா இருக்கு, ரொம்ப ரிஃபைண்டான மேனர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சன் வந்து ரொம்பவே டீப்பா லவ் பண்றான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஃப்ளோரிசல் கிட்ட ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் என் அப்பா கிட்ட எப்பவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளோரிசல் சொல்றான். அது வந்து இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே அவரோட டிஸ்கைஸ் மாறு வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு அங்கே வந்து நீ இனிமேல் என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லி டிசோன் பண்ணிடுறாரு. பர்டிட்டா வந்து த்ரெட்டன் பண்றாரு. இதுக்கப்புறம் நீ அவனை பார்த்த அப்படின்னாக்க உங்க அப்பா உங்களோட அண்ணன் எல்லாருக்கும் வந்து ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்றாரு. ரொம்ப ஸ்வீட்டா இதுவரையிலும் இருந்த பாலிக்ஸ்னஸ் வந்து இவங்க லவ்க்கு வந்து வில்லனா மாறிட்டாரு. இப்ப ஆஸ் யூஷுவல் நம்ம கெமிலோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா அவர் எப்பவுமே நியாயமா தான் நடப்பாரு இல்லையா. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்க இந்த ஃப்ளோரிசல்லையும் இந்த பர்டிட்டாவையும் ரெண்டு பேத்தையும் வந்து அங்க நம்ம சிசிலியாக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கெமிலோ பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பாலிக்ஸ்னஸை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. லெட்டர்ஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் எழுதி ஃப்ளோரிசல் கையில கொடுத்து விடலாம், அதை லியோன்டஸ் கிட்ட கொடுத்தா லியோன்டஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்து அனுப்புறாரு. இப்ப வந்து இந்த ஃப்ளோரிசல் என்ன காஸ்டியூம்ல இருக்கான், அவன் வந்து ஒரு ஷெப்பர்டா தான் அங்க வந்திருக்கான், ஒரு கண்ட்ரி பர்சனா. அதனால அவன் டார்கஸ்ன்ற பேர்ல வந்திருக்கிறதுனால அவன் அதுக்கு தகுந்த காஸ்டியூம் தான் வந்து போட்டிருக்கான். ஸோ இந்த ஆட்டோலைக்கஸ் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் ட்ரெஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ பெட்டர் கிளோத்ஸ்ல இந்த ஃப்ளோரிசல் வந்து இப்போ சிசிலியாக்கு பர்டிட்டாவை வந்து கூட்டிக்கிட்டு போறான். ஆட்டோலைக்கஸ்க்கு வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரியுது. ஆனாலும் அவர் கிங் கிட்ட போய் ரிவீல் பண்ணாம இருக்கிறாரு. ஏன்னா நல்லதை பேசுறதோ இல்ல ஹானஸ்டா நடந்துக்கிறதோ அவரோட கேரக்டருக்கு வந்து சூட் ஆகல அப்படின்னு சொல்லி அவரே நினைக்கிறாரு. இதான் வந்து ஆக்ட் 4. இப்ப ஆக்ட் 5ஓட பிகினிங்ல சிசிலியால என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. லியோன்டஸ் வந்து அவர் செஞ்ச தப்ப ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. இப்படி அநியாயத்துக்கு ஃப்ரெண்டையும் அவரோட குவீனையும் வந்து கொண்டுட்டோமே, இதனால வந்து பையனும் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவரை மன்னிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற கோர்ட்டியர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு ஹேரே இல்லை, அதாவது வாரிசே இல்லை, இது வந்து நம்ம த்ரோனுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்காகவாது நீங்க ரீமேரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம லியோன்டஸ் என்ன சொல்றாருன்னா, பாலினாவோட கன்சென்ட் இல்லாம, ஏன்னா பாலினா எப்பவுமே வந்து நியாயமா பேசுறாங்க, அவங்களோட கன்சென்ட் இல்லாம நான் வந்து ரீமேரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாலினா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, உங்க குவீன் ஹெர்மியான் இருக்காங்கல்ல, அவங்களோட பிரெத் திரும்ப வர்ற வரலையும் நீங்க ரீமேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஃப்ளோரிசலும் பர்டிட்டாவும் வந்து என்டர் ஆறாங்க. அவங்க வந்து தங்களை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃப்ளோரிசல் வந்து இவ வந்து பர்டிட்டா வந்து லிபியா நாட்டோட பிரின்சஸ் அப்படின்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இது என்னோட ஒய்ஃப் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நடுவுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னா, பாலிக்ஸ்னஸும் கெமிலோவும் வந்து சிசிலியாக்கு வந்துட்டாங்க. அவங்களோட சன், பாலிக்ஸ்னஸோட சன் வந்து ஒரு ஷெப்பர்ட் பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்துட்டான். ஸோ அவனை தேடிட்டு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வருது. உடனே ஃப்ளோரிசல் வந்து தன்னை ரிவீல் பண்ணிக்கிறான், நான் தான் பாலிக்ஸ்னஸோட சன்னு, நான் கூட்டிட்டு வந்த ஷெப்பர்ட் பொண்ணு வந்து இவதான் பர்டிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்காக நீங்க எப்படியாவது பேசி, அதாவது லியோன்டஸ் வந்து ஃப்ளோரிசலுக்காக பேசி பர்டிட்டாவை வந்து சேர்த்து வைக்கும்படி கேட்கறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு 3 ஜென்டில்மெனோட கான்வர்சேஷன்ல தான் நமக்கு வந்து புரியுது. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பர்டிட்டாவோட பேரண்டேஜ் வந்து ரிவீல் ஆயிருக்கும். அதாவது அந்த ஷெப்பர்ட் சன்னும் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பாக்ஸை திறந்து பார்த்திருப்பாங்க. அதுல ஹெர்மியோனோட மேண்டிலும் ஆன்டகோனஸ் எழுதின ஒரு லெட்டரும் இருக்கும். ஸோ பர்டிட்டா யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ பாலிக்ஸ்னஸும் இந்த சைடு லியோன்டஸும் இந்த மேரேஜ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குடும்பம் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. லியோன்டஸ் வந்து பாலிக்ஸ்னஸ் கிட்ட ரொம்ப சாரி கேட்பாரு, உன்னை வந்து தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபர்கிவ்னஸ் கேட்பாரு. 16 வருஷமா வந்து இவங்க மீட் பண்ணிக்கவே இல்லை. இந்த 16 வருஷமா நடந்த கதைகள் எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போவாங்க. பாலினாக்கு ஆன்டகனஸ் அவர் இறந்த நியூஸ் வந்து இப்பதான் தெரியும். ஆன்டகனஸ் வந்து ஒரு பேர் வந்து அட்டாக் பண்ணிருக்கும் ஆன்டகனஸை, அதுல அவர் இறந்திருப்பாரு. ஷெப்பர்ட் சன் தான் வந்து அவரை புதைச்சிருப்பான். இந்த விஷயத்தையும் வந்து ஷெப்பர்ட் சன் சொன்ன உடனே ரொம்ப மோன் பண்ணுவாங்க பாலினா. அவங்களுக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுல துக்கம், இன்னொன்னு இந்த குடும்பம் வந்து திரும்ப ஒன்னு சேர்ந்ததுல அவங்களுக்கு சந்தோஷம். பாலினா வந்து குவீன் ஹெர்மியான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்டாச்சு ஒன்னுத்த அவங்களோட வீட்டுல வந்து வச்சிருப்பாங்க. பர்டிட்டா அவங்களோட டாட்டர் இருக்காங்க இல்லையா, அதாவது லியோன்டஸ் அண்ட்
குவீன் ஹெர்மியான் இவங்களோட பொண்ணு தான் வந்து பெர்டிட்டா. இந்த பெர்டிட்டா தன்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் என் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஃபுல் குரூப்புமே வந்து பாலினாவோட வீட்டுக்கு போவாங்க. அங்க குவீன் ஹெர்மியானோட சிலை வந்து இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஏஜ்டான மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே கிங் லியோன்டஸ்க்கு ரொம்ப இமோஷனல் ஆயிரும். இப்படி இருந்த ஒரு லேடியை வந்து நம்ம அநியாயத்துக்கு சந்தேகப்பட்டு கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்குவாரு. அவங்க சாவுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இந்த சிலை வந்து அப்படியே உண்மை மாதிரியே இருக்கு, இந்த சிலையில நிஜமாலுமே வெயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, நிஜமாலுமே பிளட் ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாலினா கிட்ட சொல்லுவாரு. இந்த தருணத்துல இந்த பிளாட்ல ஒரு பெரிய ட்விஸ்ட். பாலினா வந்து அந்த சிலைக்கு உயிர் கொடுப்பாங்க. குவீன் ஹெர்மியான் வந்து திரும்ப வந்துருவாங்க. அவங்க டாட்டரோட ஹேண்டை வந்து டச் பண்ணி பார்ப்பாங்க. 16 இயர்ஸா வந்து இந்த அளவுக்கு நீ என்னெல்லாம் பண்ண, எப்படியெல்லாம் வளர்ந்த, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாலினா வந்து ஒரு மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி இந்த குவீன் ஹெர்மியானை மறுபடியும் வந்து உயிர் பழைக்க வச்சிடுறாங்க. இத்தனை நாள் நான் உன்னை பாக்குறதுக்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி குவீன் ஹெர்மியான் வந்து சொல்லுவாங்க. அவங்க டாட்டர் கூட வந்து ரீயூனைட் ஆயிருவாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. பாலினா மட்டும் ஆன்டகோனஸோட டெத்துக்கு மோன் பண்ணிட்டு இருக்காங்க. கிங் லியோன்டஸ் சொல்லுவாரு, நீ கண்டிப்பா வந்து ரீமேரி பண்ணிக்கணும். உனக்கு பெஸ்ட் மேட்ச் யாரு அப்படின்னா கெமிலோ தான். கெமிலோவும் ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு பர்சன். அவன் வந்து இந்த எங்க வேலை பார்த்தாலும் அந்த பர்சனுக்கு, அந்த கிங்குக்கு எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கான். நீயும் அதே மாதிரிதான். நான் தப்பே பண்ணாலும் நீயும் வந்து எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லியிருக்க. சோ நீங்க 2 பேரும் தான் பெர்ஃபெக்ட் மேட்ச். நீ கெமிலோவை கல்யாணம் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்லி கிங் லியோன்டஸ் வந்து சொல்றாரு. ஃபைனலா கிங் லியோன்டஸ் குவீன் ஹெர்மியானோட சேர்றாரு. குவீன் ஹெர்மியான் கிட்டையும் அப்புறம் நம்ம பாலிக்ஸினஸ் கிட்டையும் வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்கிறாரு. உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சது நான் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அதனாலதான் வந்து என்னோட சன்னனை இழந்துட்டேன், அதுக்கப்புறம் என்னோட டாட்டரையும் இழந்துட்டேன். இப்ப திரும்ப நீங்க எல்லாம் ரீயூனைட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதை நினைச்சு நான் இத்தனை வருஷம் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபர்கிவ்னஸ் கேட்கிறாரு. சோ இந்த ஹோல் ஸ்டோரி வந்து ஸ்வீட் எண்டிங்ல வந்து முடியுது. இதுதான் இந்த விண்டர்ஸ் டேலோட சம்மரி. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much ஃபார் லிசனிங்.